வணக்கம் சர்மிளா. வங்கக்கடலை பாத்தீங்கன்னா காற்றின் ஊடுருவல் காரணமாக திருவாரூர் உட்பட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக திருவாரூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததை அடுத்து திருவாரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இரவு முதலே பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், மன்னார்குடி, அதேபோல் திருவாரூர், அம்மையப்பன் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது கனமழை என்பது பெய்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக பாத்தீங்கன்னா இந்த 7 மாவட்டங்களிலே பாத்தீங்கன்னா பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தொடர்ந்து 15 நாட்களுக்கு பெய்து வரும் கனமழையின் காரணமாக மக்கள் வீடுகளே முடங்கக்கூடிய சூழல் நிலவி வருகிறது. இதனால் அவர்களின் இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் பாத்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சை, நாகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா மற்றும் தாளடி விவசாய பணியில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வந்த நிலையில் டிட்வா புயலின் காரணமாக தொடர்ந்து 15 நாள் மழை பெய்தது. தற்போது தொடர்ந்து 3 நாட்களாக கனமழை என்பது திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் காரணத்தினால் பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் தாளடி பயிர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக விக்கிரபாண்டியம், ராயநல்லூர், மன்னார்குடி, ஈசனங்குடி, கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தாளடி பயிர்கள் என்பது முற்றிலுமாக மூழ்கி அழுக துவங்கியுள்ளது என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த கனமழையானது மேலும் பல நாட்கள் நீடித்தால் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கக்கூடிய சூழல் நிலவும் என விவசாயிகளின் தரப்பில் மிகப்பெரிய வேதனையாக எழுந்துள்ளது. சர்மிளா.